சுவாமியோட அனுகிரகம் வருது. அது மாதிரி ரொம்ப ரேர். அவள் குலதெய்வமே சுப்பிரமணிய சுவாமி தான் இல்லையா? இந்த கடாட்சம் வரணும்னா டைரக்டா வருது. வீரபத்ர சுவாமி வந்தோடனே சுப்பிரமணிய சுவாமி. அது மாதிரி சுப்பிரமணிய சுவாமி வந்து ரொம்ப ஈஸி. அந்த பால்ங்கிற வார்த்தை சொன்னால அங்க வந்துருவாங்க சுப்பிரமணிய சுவாமி. நம்ம பால் குடிக்கிறான்னு கேட்டுட்டு அவ பால் குடிக்க மாட்டான். அப்புறம் அந்த காபி டீ என்ன இருக்கா அதெல்லாம் கேட்கறது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் நீங்க எதுவுமே பண்ண அபிஷேகத்துக்கு பால் கொடுங்க. சுப்பிரமணிய சுவாமிக்கு குளிர்ந்துடும். பால் அப்பா அம்மா பரமசிவனும் பார்வதிய சுப்பிரமணிய சுவாமி லோகமே வேற. போகிறதுக்கு 5 ரூபா, சுப்பிரமணிய சுவாமிகிட்ட போறதுக்கு 5 ரூபா. ஆனா அந்த பாலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதான் அங்க இலகம். அப்ப போவா கிட்ட. அந்த அனுகிரகம் தன்னால தானா நிறைய கிடைக்கும் சுவாமியோட இது சுப்பிரமணிய சுவாமி. அது மாதிரி பால் அபிஷேகம். சுப்பிரமணிய சுவாமி பால் கொட்ட 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 பால் வந்து அவ்வளோ இது குளிர வைக்கிறது பால் தான். தேன்லாம் குடுக்கலாம், அதெல்லாம் செகண்டரி தான். பால் தான் ரொம்ப மெயின். அது மாதிரி துர்கைக்கு வெள்ளை பதார்த்தங்கள், அங்காரகனுக்கு வெள்ளை பதார்த்தங்கள் இதெல்லாம் வச்சு சகப்புல உங்களுக்கு அங்காரகன் படம் இல்ல, சுப்பிரமணிய சுவாமி படம்னா வர்தாதிகள். யாருமே யோசிக்காதீங்க. ஒரு சிவப்பு ரவிக்கை வச்சு, ஒரு அரளிப்பூ வச்சு, இல்ல சிவப்பு ரோஜாவோ ஏதோ வச்சு அங்காரகனு ஓம் அங்க மங்கள கிரகாய நமக, ஓம் மங்கள கிரகாய நமகன்னு ஒரு 21 தடவை சொல்லி உங்களோட கோரிக்கைகள் என்ன அதை சொல்லி 2 பூ போட்டுக்கோங்க. போறோம். எத்தனை நாளைக்கு? 11 நாளைக்கு, 21 நாளைக்கு, 51 நாளைக்கு. உங்க சங்கல்பம் எப்படியா 10 நாளைக்கு, 11 நாளைக்கு, 18. அப்புறம் அந்த ரவிக்கை கொண்டு அங்காரகனுக்கு நவகிரகத்துல கொடுத்துட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கணும். இது பிரீத்தி. ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் ஒர்க். இது வர்ஷிப்பிங். நீங்க இதெல்லாம் சின்ன சின்னதா பண்ணலாம். இல்ல அங்காரகன் சொல்றேன். துர்கைக்கு வந்து மாதுளம் பழத்தை உரிச்சு நீங்க ஆத்துல பண்றப்போ உங்களோட உபாதையெல்லாம் எடுத்துன்னு விடுவோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்க வேண்டாம், கோரிக்கையே வேண்டாம், அப்படியே எடுத்துன்னு விடுவோம். நீங்க மாதுளம் பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சோடனே அம்பாள் வந்து எடுத்துன்னு விடுவோம். அதாவது அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி என்ன பண்ணாலும் அது வந்து உங்களுடைய கோரிக்கை என்னன்னு தெரியும் அம்பாளுக்கு. அவ வந்து அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய இதை சட்டுன்னு பண்ணிடுவோம். ஏன்னா ரத்த சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வியாதிகள் எல்லாருக்கும் அதெல்லாம் உபாதை எடுத்துக்கணும்னா அதுதான் கொடுக்கணும். உரிச்சுதான் மாமி கொடுக்கணும். எதா இருந்தாலும் அவர் ஒரு பேருக்கு வாழ்ப்பது கொஞ்சம் கிள்றோம் இல்ல, அதை உரிச்சு கொடுக்கணும் மாமிக்கு. அப்படி ஏன்னா குழந்தை பாவனையில வச்சு நம்ம கொடுக்கறப்ப பிரிச்சுதான் கொடுக்கணும். அவளுக்குலாம் திறந்துதான் காட்டணும், திறந்துதான் வைக்கணும், எல்லாமே பண்ணிதான் கொடுக்கணும் அவளுக்கு. சில பேர்லாம் பாப்பா இந்த குருக்கெல்லாம் எடுத்து வாயிட்டு அப்படி கொண்டு இப்படி வச்சு பண்ணுவா. அதாவது அம்பாளை வந்து தங்கத்துல வச்சு தங்க கிண்ணம் தங்க இதுல வச்சுதான் நம்ம கொடுக்கணும். நம்ம ஸ்டீல்ல தான் இருக்கோம் இன்னும். அந்த ஸ்டீல விட்டுட்டு வெள்ளியில வந்திருக்கோம். அந்த வெள்ளி இன்னும் யாருக்கும் வரல. தங்கத்துலதான் வச்சு அப்படி பண்ணோம். அந்த பாவனைக்கு தான் நம்ம தங்க கிண்ணம் கையில வச்சுக்கிற போல வச்சுன்னு பார் உன்னுடைய அமிர்தம் உன்னுடைய பிரசாதங்கள்ல தங்க கிண்ணத்துல வச்சுதான் உனக்கு கொடுக்குறேன்ட்டு அந்த பாவனை பண்றோம். நம்ம முத்திரையில பண்ண அப்படி இந்த தங்க கிண்ணத்தை வந்து we are holding like this. இது மேல தங்க கிண்ணம் வச்சுக்கோ இப்படி வச்சுன்னா அப்படி சொல்றோம்ல. இது மாதிரி அந்த பொசிஷன் இப்படி வச்சுன்னா அப்படி சொல்றோம். தங்க கிண்ணத்தை அப்படி ஹோல்ட் பண்றோம். தங்கம்னா லைஃப்ல இட் வில் கிவ் பவர் டில். அதுக்கு லைஃபே கிடையாது. தங்கத்துக்கு லைஃபே கிடையாது. வெள்ளிக்கு 19-21 வருஷம் தான் அதோடைய வேல்யூ. புரிஞ்சுதா? தங்கத்துக்கு வெள்ளை இதே கிடையாது. எங்க குருமாமிலாம் தங்கத்துலதான் மேரு பண்ணி வச்சிருந்தாங்க. தங்கத்துலதான் மேரு வச்சு செயின்ல மேரு பண்ணி போட்டுட்டான். அந்த மேரு வந்து எங்க போனாலும் எடுத்துன்னு போவா. எங்க போனாலும் அப்படியே மானச பூஜை பண்ணி அதுக்கு அப்படியே பாவனை அபிஷேகம் ஆராதனை. ஏன்னா அந்த மேருக்கு பண்ணிட்டேன்னா எல்லா தேவதைக்கும் போய் சேர்ந்துடும். அதனால கூடியமான வரைக்கும் நீங்க குட்டி மேரு வாங்கி வச்சுக்கோங்க. தங்கத்துல இன்னொரு வாரத்துல 2000 40 கிராம். ஆமா, பேப்பர்ல தங்கம் பஞ்சலோகம் அந்த ஸ்படிகத்துல இது என்ன பச்சை, அதுக்கு வந்து என்ன ஜேடு அதுல எல்லாம் சுல்தான் கடையில கிடைக்கிறது. அங்க போங்க, என் பேர் சொல்லுங்க, 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். ரொம்ப குத்துறோம், அவன் ரேட்டுக்கே குத்துருவோம். அதுவும் நான் போனேன்னா whatever you want to take it.
சிம்போனி தியேட்டர் யூட்டிலிட்டி பில்டிங்ல சாந்தினி ஜேடுல அப்புறம் வந்து ஸ்படிகம் அப்புறம் வந்து இதுல என்ன காப்பர்ல இது எல்லாம் இருக்கு பச்சல அவ சின்ன சின்ன வாரியால வச்சிருக்காங்க குட்டி குட்டியா எல்லாம் வச்சிருக்காங்க பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் அது பிராண பிரதிஷ்டை டெய்லி கொடுத்துட்டு பண்ணலாம் பிராண பிரதிஷ்டை பண்றது ரொம்ப ரொம்ப இது சீப் இல்ல சுலபம் சீப் இல்ல அது முத்திர சொல்லித்தரேன் உங்களுக்கு வந்து ஓம் ஐம் ப்ரீம் ஸ்ரீ மைம் குப்த குப்ததர சம்பிரதாய குலோதீர்ண ரகசியாதி ரகசிய பராபராதி ரகசிய தேவதோப்பே சொல்லிட்டு 2 பூ போடுங்க போட்டோம்னா அது பிராணன் வந்துடும் ஒரு குழந்தை வயிற்றுல இருக்குன்னா அது உயிரோட இருந்தா தான் அதுக்கு நமக்கு மதிப்பு குழந்தை அதை விட இது சொல்லிட்டு அந்த முத்திரை வச்சு பண்ணிட்டு அப்புறம் யதாஸ்தானம் பண்ணணும் கொஞ்சம் அடிச்சு கொடுக்கணும் யதாஸ்தானம் பண்ணா அத்தனை தேவையை கட்டி போடுற மாதிரி ஆயிடும் அவ உங்காத்திலே மட்டும் இருக்கக்கூடாது லோக சஞ்சாரி எங்கோனாலும் போகணும் அவள மாமி விக்கிரகங்கள்லாம் அபிஷேகம் பண்றோம்னா நம்மளுடைய ஆத்ம திருப்திக்கு நம்மளோட ஆசைக்கு நம்ம இதுக்கு நம்ம இப்ப ஈஸ்வர் ஃபேமிலினா ஒரு அபிஷேகம் பண்றோம்னா பக்கெட்டா பாத்திரத்தை பால் கொண்டு அது தேவையில்லை ஒரு சின்ன கப்பில் பண்ண எவ்வளவோ சொல்லியாச்சு அப்படி கொண்டு வராதப்பா அதெல்லாம் கோவில்ல பண்ணி விக்கிரகங்களுக்கு சின்ன சின்ன கப்ல போறோம்னா அவளுக்கு நிறைய இது வரணுங்கிற மாதிரி பெரிய பெரிய பால் பாயசமும் தூக்கி இவ்வளவு தூக்கி கொட்டுனா டேக்கிங் போகலாங்க அதுல தேவையில்லை இத்தனை விட்டுனாலும் சாமி மேல இல்லை எதுக்கு ராகுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் விடுன்னு சொல்றோம் ஒரு ஸ்பூன் விட்டாலும் தண்ணி விடலாம் மன பாவனை மன இது அதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு என்னதான் எங்கேயோ எண்ணங்கள் எங்கேயோ இது நினைச்சுன்னு குடமா பாலை கொட்டிட்டு இருந்தா என்ன அது இல்ல அது தேவையில்லை அதனால சின்ன கப்பில் வச்சுக்கோங்க சின்ன இதுல பண்ணுங்க ஆனா அது ஆத்ம திருப்திக்கு நம்மளோட ஆசைக்கு நம்மளோட அபிலேஷைக்கு அந்த சாமிக்கெல்லாம் பண்ணோம் வெறும் மேருக்கு பண்ணலாம் சர்க்கால தேவதைக்கு நீங்க பண்ண மாதிரி அந்த பிரதிபலம் கிடைக்கும் அதனால முடிஞ்சவாளா ஒரு குட்டி குட்டி மேரு வைங்க நான் டைம் கிடைச்சப்போ அவன்கிட்ட போய் பாக்குறேன் இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்து சில ஐட்டங்கள்லாம் நான் தரேன் நீ வச்சுக்கோ அங்க வாங்கிக்கிட்டோம் யூ கிவ் தம் அப்படிங்கிறான் நான் தான் போக முடியல எனக்கு போயினா இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஏதாவது உபயோகமா உங்களுக்கு வருதா இருந்தா நான் வாங்கி வந்து வைக்கிறேன் நீங்க வந்து வாங்கிக்கணும் அதே போல ஈஸ்ட் வெஸ்ட் கார்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸ்ட் வெஸ்ட் கார்னர்ல ஒரு ஜேடு பிள்ளையார் ஈஸ்ட் வெஸ்ட் கார்னர்ல ஒரு ஜேடு பிள்ளையார் அது பார்க்க ஒரு யானை ஜேடு சின்ன சைஸ்ல யானை அது யானை வந்து பிள்ளையார பாக்குற மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் கார்னர்ல ஒரு இது எங்க ஆத்துல வந்து நிறைய பணத்துக்கு ஐஸ் குறைவே வராது வீடு வாங்கலாம் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள அது சவுத் வெஸ்ட் கார்னர் அது ரூம்ல ஒரு ஹால் அங்க ஜலம் தான் இருக்கணும் ஜலம் இருக்கணும் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போகணும் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி